ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நேச்சுரோ மேங்கோ பார், அதாவது மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: நல்ல பழுத்த மாம்பழம் 2, இது புளிப்பாக இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை 1/2 கப், நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில், குக்கிங் ஆயில் ஒரு 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம் நினைக்கிறவங்க அதை கட் பண்ணிடலாம். நான் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாம்பழத்தை தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பிளெண்டரில் போட்டு நம்ம எடுத்துருக்கிற சுகரில் பாதியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து இதை நல்லா அரைச்சி, தண்ணி விடாமல் அரைக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சி இதை வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம எண்ணெய், நெய் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு அந்த நம்ம எடுத்துருக்கிற ஆயில் வந்து இதை பீஸ் போடுறதுக்காக பிளேட்டில் தடவறதுக்கு தான் எடுத்துருக்கோம். அதனால் நான்ஸ்டிக் பேன் எடுத்திங்கன்னா தான் ஒட்டாமல் வரும். இப்போ நான் வந்து மிச்சம் இருக்கிற சுகரையும் வந்து ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சுகர் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாம்பழம் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுகர் அதிகமாக தேவைப்படும். இல்லை மாம்பழமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா கம்மியாக போட்டால் போதும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மாம்பழமும் நல்லா வந்து வேகணும். இப்போ நான் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சால்ட்டு. சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, எப்போவுமே ஒரு ஸ்வீட்டில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸை வந்து அது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விடாமல் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நம்ம 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும், நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு ரொம்ப லேஸாக பிளேட்டில் வந்து ஊற்றி வச்சு ஒரு பப்படம் மாதிரி அதை வந்து ஆம் பாப்பட்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியன்ஸு. ஸோ ஆம் பாப்பட் மாதிரி அது ரொம்ப லேஸாக செய்யலாம். இது வந்து நம்ம மேங்கோ பார் செய்ய போகிறோம். ஸோ கெட்டியாக தான் இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் முன்னாடியே இறக்கிடலாம். இதே நம்ம ஆம் பாப்பட் செய்யணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து அது நல்லா அந்த பேன்லேயே ஒட்டுற மாதிரி அளவுக்கு வந்து அதுக்கப்புறமா அதை பீஸ் போடணும். இது நம்ம செய்ய போகிறது மேங்கோ பார். இதை அந்த சேம் டைம் நம்ம என்ன பண்ணலான்னா, அது கிண்டி விட்டுட்டு இருக்கிற டயத்தில் அதை ஊற்றுறதுக்காக ஒரு பிளேட் ரெடி பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இதை ஊற்றும் போது அது ஒட்டாமல் வரதுக்காக 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதை விட அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பைசஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணலாம், இல்லைனா வந்து ட்ரை ஜிஞ்சர், இஞ்சி தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் சுகரும் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் திக்காயிட்டே வருது. இப்போ நம்ம தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த திக்னஸ் தெரியும், எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓகேன்ட்டு. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தொட்டு பார்த்தோம்னா அந்த 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு திக்கானா போதும். இப்படி தொட்டால் வந்து அதை ஒட்டிட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆம் பாப்பட் செய்யணும்னா இதையவே வந்து இன்னும் சுண்டை காய்ச்சிக்கிட்டே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது இதை நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பிளேட்டை வந்து தட்டி விடுங்க. அது எதுக்குன்னா பிளேட்டில் நல்லா செட் ஆகிறதுக்காக. இதை நம்ம 2 டேஸ் காய விடணும். நல்ல வெயிலில் வந்து 2 டேஸ் நல்லா காயணும். இப்போ இது 2 டேஸ் காஞ்சது வந்து நான் காமிக்கிறேன். இப்போ நல்லா காஞ்சிருக்கு. சன்லைட்டில் வந்து நல்லா காய வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நாளுக்கு வந்து இது கெடாமல் இருக்கும். இது நீங்கள் இப்போ இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒட்டாது. ஸோ இப்போ பீஸ் போட்டுடலாம். சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் போட்டுக்கலாம். டைமண்ட் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில், அந்த மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஷேப்ஸில் போட்டுட்டு இப்போது இந்த மேங்கோ பார் வந்து ரெடி.
இதே வந்து ஆம் பாப்படா இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கும். இவ்வளோ வந்து தடிமனாக இருக்காது, ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி அதை உடைக்க முடியும். இது வந்து பார் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.